இயேசுவின் நாமத்தினாலே உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனம், சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, அந்த சத்தம் அவர் கேட்கணுங்க. அப்படிப்பட்ட உருக்கமான சத்தமாக பேசணும். தாவீதுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது, போராட்டம் வந்தது. ஆனால் என்ன பண்ணார்? அவர் நோக்கி கூப்பிட்டாராம். கர்த்தரை பொறுமையுடன் காத்திருந்து அவர் காத்திருக்கணும். ஏசப்பா எப்போ செய்வாரான்னு பார்க்க முடியாது. அவர் தாயின் கருவை உருவாகும் முன்னே நம்மளை பேச சொல்லி அழைத்திருக்கிறாரு. வாக்கு தத்தம் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறவர். அவர் எந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோமோ அவ்வளவும் நம்ம வேலை. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையாக காத்திருந்து ஜெபிக்க 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 வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது வேணும்பா, அதை பெற்றுக்கொள்ளலாங்க. நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய கேளுங்க, நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம் பிரச்சனை வரும்போது அவன் என்ன சொல்கிறான்? நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நான் யாருக்காக காத்தில்லப்பா, மனைவிக்காக காத்தில்ல, பிள்ளைங்களுக்காக காத்தில்ல, பெற்றோர் ஆனால் சகோதரர்களுக்காக காத்தில்ல, ஃப்ரெண்ட்ஸுக்காக காத்தில்லப்பா. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் இருதயத்தை கூப்பிடுதலை அவர் கேட்டாருங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிறது யாருக்கும் சொல்ல முடியாத பயந்து கொண்டு இருக்கலாம், கலகி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, கர்த்தர் பொறுமையுடன் காத்திருக்கிற உங்களை, உங்கள் சத்தத்தை கேட்கிறார். உங்கள் சத்தத்தை கேட்கிறார். அவங்க கூப்பிடு சத்தத்தை அவர் கேட்டாருங்க. கேட்டுட்டார். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கார். தாவீது பொறுமையுடன் கேட்டு தாவீதை கர்த்தரை எடுத்து மாற்றினவர். தாவீது ஆடு மேய்த்திருந்த தாவீதை ராஜாவை மாற்றினவர். உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்காருங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுறதை கேட்குறார். அது வரைக்கும் விடாதீங்க. பொறுமையோடு காத்திருந்து அவர் கூப்பிடுறது, நம்ம கூப்பிட்ற சத்த ஆண்டவர் கேட்கணும். அவ்வளோ விண்ணப்பம் வைராக்கியமாக நம்ம ஜெபிக்கும் போது உன் கூப்பிடுதலை அவர் கேட்டு உன்னிடமாக சாய்ந்து என்ன தேவையோ அதுக்கு நிச்சயமாக அவர் பூர்த்தி செய்து உன் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாய் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.